கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நேற்றுக்கு நம்ம பார்த்த சண்டே, அதாவது நேற்று பார்த்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி கட் பண்ணதுனால எந்தெந்த செக்டாரில் இருக்க மோனோபோலி ஸ்டாக் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அடையும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கலாக நம்ம பார்க்கல. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபரோட ஸ்டாக்கையும் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க இந்த பிரேக் அவுட் அப்படின்ற விஷயம் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சேனலை அதாவது இந்த சேனலை போய் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆனாலும் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இன்னும் ஹிட் பண்ணலை. ஸோ நியரில் போயிட்டு ஒரு கேப் அப் கிடச்சதுனால அங்கேருந்து கீழே வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ மேலே போகும். ஸோ மேலே போயிட்டு ஸோ இங்கே தான் உங்களுக்கு டிசைட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து அகைன் மறுபடியும் கீழே விழுகலாம். ஏன்னா இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாலிங் வெஜ் மாதிரி கீழே விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும், மேலேருந்து கீழே வந்துட்டு சின்னதாக சிக்ஸாக்காக இருக்குது. ஸோ இங்கேருந்து அகைன் மறுபடியும் இங்கே வந்துச்சு, இப்போ மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு இப்போ மேலே போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இன்னும் ஹிட் பண்ணலை. ஸோ இங்கே ஹிட் பண்ணிவிட்டு கீழே வரப்போகுதா, சில இதை உடச்சி மேலே போகுதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சப்ஸ்கிரைபரோட ஸ்டாக் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால ஸோ இன்றைக்கி நம்ம மார்னிங் ஒரு வீடியோவும், ஸோ நேற்றுக்கே நான் அந்த வீடியோவை ரெடி பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணும்போது ஒரு ஈவினிங் அப்லோட் பண்ணலாம்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ அப்லோட் பண்ணும்போது அப்லோட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி மதியம் வந்து நான் அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்ட முழுக்க அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நிஃப்டி எப்படி உங்களுக்கு கீழே இறங்கிட்டு ஃப்ரைடே வந்து மேலே ஏற்றி வச்சுருந்தாங்களோ, ஸோ அதே மாதிரி தான் என்ன இருக்குன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுக்கு எவ்வளோ கீழே இறங்கினாலும் பையர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸோ நிஃப்டியை ஹோல்டு பண்ணுறாங்க, மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 55,980 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இங்கே வரைக்கும் போகும். ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதை உடச்சிச்சு, இந்த 55,980 உடச்சிச்சின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரேலி மேலே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதோட ஆல் டைம் ஹை, அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணியிருக்கு. ஆனாலும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை போல் ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து மேலே போக போதா இல்லை கீழே வரப்போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இந்த ட்ரெண்டில் இது வரைக்கும் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட்டுக்கு வரும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஓகே, நம்ம நேற்றுக்கு பார்த்த ஸ்டாக்கில் அதோட ஃபண்டமெண்டல் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டு ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ டெக்னிக்கலாக மட்டும் பார்க்காம இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 3 ஸ்டாக்கோட டெக்னிக்கல் நம்ம இப்போது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சேனலில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த சேனலை வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த சேனல் வந்து இப்போது சப்போர்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த சேனலில் இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா இன்னும் உடைக்கலை. இதோட ஆல் டைம் ஹையிலேருந்து இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ஆல் டைம் ஹையிலேருந்து இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே மூவ் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் இந்த ப்ளூ ஸ்டார் வந்து மேலே போகும். பட் நம்ம இங்கே வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட டார்கெட் வந்து இன்னும் மேலே வச்சுக்கலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கோட கரண்ட் பொசிஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதோட ஆல் டைம் நான் சொன்ன மாதிரி இதோட ஆல் டைம் ஹையிலேருந்து அதாவது இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். இதை உடைக்க முடியல, உடச்சிருக்கு. ஆனாலும் ஃப்ரைடே என்ன இருக்குது, ஃப்ரைடேவா வியாழன் அதாவது தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு உடச்சிருக்கு. ஆனாலும் ஃபுல்லாகவே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து ஒரு குட்டி கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு குட்டி கேண்டில் தான் ஸ்பின்னிங் டாப் மாதிரி என்ன ஆகிருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே உடைக்கணும். ஒன்று, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த சேனல் என்ன இருக்குன்னா இந்த சேனலில் உங்களுக்கு ஒரு மைனர் ட்ரெண்ட் இதுக்குள்ளே. ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த கரண்ட்டாக சொல்லும்போது இந்த சேனலில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணலாம். அகைன் இன்றைக்கி கூட ஒரு புல் பேக் கொடுக்கலாம். ஸோ மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு கீழே வரலாம். கீழே வரும்போது இந்த ஆல் டைம் ஹையில் இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணும்போது பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம். ஒன்று, இல்லைனா அதையும் உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பாசிபிள்ஸ் வந்து இதில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்முக்கு என்டர் ஆகலாம். ஒன்று, ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்டர் ஆகலாம். ஆனால் நீங்கள் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே தான் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் வைக்கணும். அது ஸ்டாப் லாஸ். ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எங்கே வரைக்கும் இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் வரைக்கும் நீங்கள் அக்குமுலேட் பண்ண தயாராக இருக்கணும். ஏன்னா ஒரு நல்ல கம்பெனின்றப்போ நம்ம இந்த சப்போர்ட்டில் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலை, அதோட அதாவது பிரேக் அவுட்டில் நம்ம வாங்க போகிறோம். நீங்கள் ஷார்ட் டேர்முக்கும் வச்சுருக்க போகிறீங்க அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சப்போர்ட் வரைக்கும் கீழே வரும்பொழுதும் அதை ஒரு வாய்ப்பாக பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம அதை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பிரேக் அவுட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அப்படியே மேலே போணுச்சுன்னா பிரச்சனை இல்லை, டவுன் சைடில் வந்துச்சுன்னா நம்ம அக்குமுலேட் பண்ணவும் தயாராக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ப்ளூ ஸ்டாரோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 3300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம்னால் நம்ம உடனே போயிடாது, 1 இயர் கூட ஆகலாம். மேபி 1 to 1.5 இயர் கூட 1 இயர் வைங்களேன். ஏற ஆரம்பிச்சுன்னா நல்லா வெறித்தனமாக ஏறும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டாக்கை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த டாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம வந்து தேர்ஸ்டே வந்து இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ டெக்னிக்கலாக நம்ம வியூ பண்ணியிருந்தோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ நம்ம இந்த வீடியோலையும் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, டாம்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நியர்பையில் தான் இருக்குது. ஸோ 3020லேருந்து 30ன்னு வைங்களேன். ஸோ இதோட ஆல் டைம் ஹை 3073 உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை, அதாவது டாம்ஸோட ஆல் டைம் ஹை. இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பிரேக் அவுட்டில் தான் இப்போ நம்ம வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து
ஒரு நல்ல ரேலியை முடிச்சுட்டு ஒரு சைட்வேஸ், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கீழே ஸ்லைட்லி தான் உங்களுக்கு இறங்கியிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு தெரியும். இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, நெக்லைன் பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. ஆனாலும் இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை. நான் தேர்ஸ்டேவே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை, அதனால் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லையும் நம்ம அதை விட்டுடலாம். அந்த சாப்டர் முடிஞ்சு. ஓகே, இப்போது ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நெக்லைன் வரைக்கும் வரலாம். ஸோ அதனால் நெக்லைனில் வந்துட்டு அகைன் மறுபடியும் உங்களுக்கு ஒரு நெக்லைனில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி பிரேக் அவுட், அதாவது அந்த நெக்லைனில் வந்துட்டு புல் பேக் ஆணுச்சு அப்படின்னா நம்ம அங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் ஒரு 2 நாள் இருக்கும். சில நாளைக்கு கூட ஒரே நாளே கூட அடித்தாங்கன்னா ஒரு 3-4% வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு நம்ம என்டர் ஆகலாம். அப்படி என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரைட் ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைட் ஷோல்டர். ஸோ இதுக்கு கீழே, அதுக்கு கீழே தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வச்சுக்கிறணும். அதாவது நான் ஆல்ரெடி ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த 2405 உங்களுக்கு ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் 3073. அது மட்டும் இல்லாமல் இது ஃபஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கு இதை உடச்சிச்சு அப்படின்னா ஃபர்தர் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது அப்படின்றத. இந்த ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் புதும்ஜி பேப்பர். இந்த புதும்ஜி பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 230. அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால், அதாவது 93 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. இங்கேருந்து இப்போது ஒரு நல்ல ரெக்கவரை கொடுத்துருக்கு. ரெக்கவர் கொடுத்தாலும் கூட இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த சேனலை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இங்கே ஹிட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. டவுன் சைடில் வந்துட்டு இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு பாருங்கள். எத்தனை தடவை, கிட்டத்தட்ட 4th அட்டெம்ப்ட். ஸோ இப்போது இந்த புதும்ஜி பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சேனல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இதை வந்து பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக் அப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அப்படியே தான் உங்களுக்கு மேலே போகும். மேலே போய் இந்த டைம் வந்து இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து 4th அட்டெம்ப்ட், 5th அட்டெம்ப்ட். 4th டைம் உடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஸோ 5th டைம் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ மேலே தான் போக போகுது. ஸோ நீங்கள் வந்து நம்ம இங்கே வரும்போது பிரேக் அவுட் ஆகும். ஓகே, ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் ஆல் டைம் ஹை வரைக்கும் நம்ம வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷார்ட் டேர்முக்காக மட்டுமே. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பண்ணும்போது நம்ம வந்து தாராளமாக இங்கே வாங்கிட்டு நீங்கள் இங்கே விற்கலாம். ஆனால் இப்போது ஷார்ட் டேர்ம் பார்க்கும்போது நம்ம இங்கே எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த 94 வரைக்கும், ஏன்னா கம்பெனி வந்து ஒரு சூப்பரான கம்பெனி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே ஷார்ட் டேர்முக்கு வாங்குறேன்னா கம்மியான அமௌண்ட்டை போடுவேன்னு வைங்களேன். ஒரு போட்டுட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை கீழே இறங்கினாலும் இந்த 99 வரைக்கும் வந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண தயாராக இருப்பேன். ஏன்னா என்னோடய இலக்கு வந்து ரொம்ப பெருசு, என்னோடய டார்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஸோ நான் வந்து என்ன பண்ணணும், ஸோ எவ்வளோ தூரம் கீழே இதுதான் உங்களுக்கு சப்போர்ட், இங்கே வரைக்கும் வந்தாலும் நான் அக்குமுலேட் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா நான் என்னோடய இலக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கீழே வர நான் அக்குமுலேட் பண்ணுவேன், நல்ல கம்பெனி அப்படின்றதுனால. ஓகே, நம்ம வந்து எஸ்எல் பார்த்துட்டோம். எஸ்எல் வந்து இங்கே நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறீங்கன்னா, இங்கே வந்து எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எஸ்எல் வந்து இந்த சேனலை உடச்சி கீழே தான் என்ன பண்ணணும், இந்த சேனலுக்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளில வந்துடும். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இது வரைக்கும் வச்சுருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 177. செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் வேடிலால் இண்டஸ்ட்ரீஸ். இந்த வேடிலால் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு நேம் வந்து
டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். வேடிலால் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பாருங்கள். இந்த சேனலில் தான் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் என்ன இருக்குது, ஒரு பெரிய ரேலியை முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் அந்த சேனலை வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ இது ஒவ்வொரு தடவையும் இது நடந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ஒரு பெல் பேக் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே நல்ல ரேலி. அங்கேருந்து இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் இப்போ என்ன இருக்குது, இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்டர் ஆகலாம். ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் என்ன ஆகிட்டுருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஆனாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே தெரியலை. பட் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்குறதா தான் நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். இப்போது ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்தது இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு கரெக்டான சப்போர்ட்டில் வாங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கலாமா, அதாவது பிரேக் அவுட் ஆகிருக்கா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சப்போர்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டில் வந்து இந்த க்ரீன் கலர் ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனாலும் இது ஒரு ப்ராப்பராக வரல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நேம் வந்து வேடிலால் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் லூமெக்ஸ் டெக். இந்த லூமெக்ஸ் டெக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து நம்ம என்டர் ஆக முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி. ஸோ இது ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுன்னு வைங்க, கொஞ்சம் தான் உங்களுக்கு கம்மி. ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து என்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1250க்கு மேலே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி ஆகும்போது நம்ம என்டர் ஆகலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது கீழேயும் கூட வரலாம். கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அப்படி மேலே நம்ம என்டர் ஆகணும்னா இந்த 1250க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஃபெடரல் பேங்க். இந்த ஃபெடரல் பேங்க்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபெடரல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் தான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக 2028 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த சேனலில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் இது வரைக்கும் இந்த சேனலை உடைக்கவே இல்லை. பட் இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதோட ஃபண்டமெண்டல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்டாக் ஒரு நல்ல சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கு அக்குமுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட்டில் வாங்குகிறோம் அப்படின்னாலும் இது வந்து ஒரு பெரிய லெவலில் இறங்கலை ஒன்று. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை மல்டிபிள் டைம் உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு அது இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா வீக் ஆகும். ஸோ அது உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமாகவே வரும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக வந்து 3 இயர்ஸ்க்கு மேலே இந்த சேனலில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ வாங்காமல் இருக்குது, அதாவது அக்குமுலேட் பண்ணாமல் இருக்கிறது கரெக்டான விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி உடச்சிச்சினாலும் இந்த 175
6 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். அதனால் நம்ம 176 வரைக்கும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இந்த சேனலில் அகைன் மறுபடியும் பிரிண்ட் ஆகட்டும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 176 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நான் எப்பயுமே ஒரு கரெக்ஷனில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை தான் வாங்குவேன். ஆல் டைம் ஹையில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டாக்கையுமே நான் வாங்க மாட்டேன். ஸோ இது என்னோட ஸ்டைல் இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஷார்ட் டேர்முக்குன்றப்ப அதோட ஆல் டைம் ஹையில் எவ்வளவு நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் வாங்க மாட்டேன். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வந்து வாங்கலாம். ஆனால் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அப்படி வாங்குறது கிடையாது. ஸோ நம்ம மெத்தடும் அதுக்கு இல்லை. அதனால் நீங்கள் கேட்டதுனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்ப்பரேஷன் இந்தியா. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது இப்போது இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது நியரில், அதாவது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது கீழே வந்திருக்கு. இதுதான் இதோட அதாவது மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்றப்ப நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி இதுக்கு முன்னாடி பேசுனதில்லை. ஸோ மேலே போயிருக்கு. மேலே போனாலும் கூட என்ன ஆயிருக்கு உங்களுக்கு வீக்லியில் உடைக்கலை, ப்ராப்பராக உடைக்கலை. உங்களுக்கு உடச்சி மேலே போனாலும் அங்கேருந்து ஒரு செல்லிங் தான் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கில் இப்போ நீங்கள் என்ன போடுறீங்க என்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த சப்போர்ட்டையும் உடச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்போர்ட்டை கிளியர் கட்டாக உடச்சிருக்கு. இங்கே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்டாக்கு வந்து கீழே இங்கே வரைக்கும் கூட வரலாம். ஸோ இந்த 304 அப்படின்ற இந்த ரேஞ்சு கூட வரலாம். ஸோ இங்கே வந்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப்போ நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா பிரேக் அவுட்லனா இதோட ஆல் டைம் ஹையருக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது இங்கே இந்த 496க்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம இப்போ என்டர் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டத்தோட டார்கெட் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது 300 அப்படின்றது இதோட டார்கெட் தான். ஸோ இங்கே நீங்கள் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் டார்கெட் பண்ணுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ரேலி. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம முன்னாடி கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்த டார்கெட்லாம் ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 300 ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் எங்கே வாங்கியிருக்கீங்க எந்த ரீசனையுமே நீங்கள் சொல்லலை. இதோட டார்கெட் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் வந்து இந்த 300 அப்படின்றது, இதுக்கு மேலேயும் இந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படின்றது நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம். ஸோ ஆனாலும் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கும்போது இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்ததுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான் மேலேயும் போயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம 3 ஸ்டாக்குக்குள்ளே டெக்னிக்கலாகவும் பார்த்துருக்கோம். சரி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.